அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அல்லாஹு தாலா தன்னுடைய திருக்குரானில் யா அய்யுஹல்லஸீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து சில கட்டளைகள் சில எச்சரிக்கைகளை கூறியிருக்கிறான். அந்த வரிசையில் சூரா மாயிதாவில் 101வது வசனமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லஸீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே சில விஷயங்களை பற்றி அவசியமில்லாமல் கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். சில விஷயங்களை பற்றி கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். அவை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுமானால் உங்களுக்கு அது தீங்காக இருக்கும். மேலும் குர்ஆன் இறக்கப்படும் சமயத்தில் அவை பற்றி நீங்கள் கேட்பீர்களானால் அவை உங்களுக்கு தெளிவாக்கப்படும். அவசியமில்லாமல் நீங்கள் விசாரித்ததை அல்லாஹ் மன்னிப்போனும் மிகவும் பொறுமையுடையவனும் ஆவான். இதிலிருந்து அல்லாஹு தாலா இஸ்லாத்தை பற்றி தீனை பற்றி தேவையில்லாமல் கேள்வி மேல் கேள்வி கேட்கக்கூடாது என்று இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹு தாலா தெளிவாக கூறியிருக்கிறான். நமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் குர்ஆன் முழுமையாக நமக்கு கிடைத்துள்ளது. அதே மாதிரி சுன்னத்துக்காக ஹதீஸும் நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நாம் தேவையில்லாமல் தீனை பற்றி நாம் கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்கக்கூடாது. அவ்வாறு அந்த கேள்விகள் கேட்கப்பட்டு நமக்கு அந்த பதில் நமக்கு ஃபேவராக இல்லாவிட்டால், நமக்கு சாதகமாக இல்லாவிட்டால் நமக்கு தான் அது தீங்கு என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். உதாரணத்திற்கு நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தீனுடைய சபையில் அவர் ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி கூறி கொண்டு இருக்கும் பொழுது ஒருவர் எந்திரித்து யா ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு ஒவ்வொரு வருடமும் மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா என்று கேட்கிறான். அப்போ அவ்வாறு கேட்கும் பொழுது நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே பதில் சொல்லவில்லை. அவர் ஆமாம் என்றும் சொல்லவில்லை, தலையை கூட அசைக்கவில்லை. இதை யோசித்து பாருங்கள். அவர் ஆமாம் என்று சொல்லியிருந்தால், ஒரு தலையை கூட அசைத்து இருந்தால் நாம் உடனே நம்மளுக்கு அது கடமையாக்கப்பட்டிருக்கும். நாம் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்வது போல் நமக்கு கடமை இருந்திருக்கும். நாம் நம் வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ்ஜு செய்வதே நமக்கு பெரும் கஷ்டமாக உள்ளது. பொருளாலும் நம்முடைய ஆரோக்கியத்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமலும் நாம் ஹஜ்ஜு செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்வது என்பது எவ்வளோ பெரிய காரணம். அதனால் தான் நாம் முழுமை பெற்ற குர்ஆனையும் ஹதீஸ் சுன்னத் வழிமுறையும் நாம் நடக்க வேண்டும். அதில் நாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. அவ்வாறு நாம் இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு அல்லாஹு தாலா மிகவும் பொறுமையானவன், மிகவும் கருணையுள்ளவன், நம்மை மன்னிப்பான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.